Hi, hello friends. Welcome to our channel. இப்போ நாம் கச்சபேஸ்வரர் என்று வழிபடப்படுகிற திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் ஆதி சிவனை தரிசனம் பண்ண இந்த 5 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள நுழைகிறோம். இந்த கோயில் காஞ்சிபுரம் நகரத்தின் மத்தியிலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு 5 நிமிட நடை தூரத்திலேயே இருக்குங்க. இந்த கச்சபேஸ்வரர் கோயில் வளாகத்தில் கச்சபேஸ்வரர், அத்துடன் இஷ்ட சித்தீஸ்வரர் மற்றும் முருகேஸ்வரர், சதுர்யுகேஸ்வரர், லிங்கப்பேஸ்வரர் என்று 5 தனித்தனி சிவன் கோயில்கள் இந்த வளாகத்தில் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் சிவனோட அருள் பரவி இருக்குங்க. வடக்கு நோக்கிய ராஜகோபுரம், மேற்கு நோக்கிய இஷ்ட சித்தீஸ்வரர் ஆலயம் என்று பல சிறப்புகள் உள்ளது இந்த கோயில். இது சதுர்யுகேஸ்வரர் கோயில். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு 8 கரம் கொண்ட சரஸ்வதி வழிபட்ட ஸ்தலம். இந்த சரஸ்வதி தேவிக்கு தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார். அதாவது கச்சபேஸ்வரர் கோயிலில் காது வலி, மண்டை வலி நீக்கும் தலம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதுதாங்க பஞ்சசந்தி விநாயகர். அந்த வெளிப்புறத்துக்கு மத்தியில் நிறைய கோயில்கள் தெரியுதுங்க. பைரவர் சன்னதி, தேவார பாடசாலைகள், யாகசாலைகள் வரிசையாக இருக்குது பாருங்கள். இடதுபுறத்தில் எல்லாமே இந்த வளாகத்தை ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டு சோழர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட பழமையான ஒரு கோயில். இதுதாங்க காஞ்சி கச்சபேஸ்வரர் கோயில். ஆணவம் அழிந்த திருமால் கச்சப உருவுடன் சிவனை வழிபட்ட தலம் என்பதால் கச்சபேஸ்வரர் என்று பெயர் பெற்றது இந்த ஆலயம். இது உற்சவர் நடராஜருடைய சன்னதிங்க. இப்போ கச்சபேஸ்வரர் கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். மூலவர் பிருத்திவிலிங்கம், அதாவது மண்ணால் ஆனது. புனுகு சட்டம் சாத்தப்பட்டு அபிஷேகம் நடைபெறுவதே வழக்கம். வாசலுக்கு இடதுபுறம் பாருங்கள், 64 நாயன்மார்கள் சிலைகள் அற்புதமாக இருக்குங்க. அதைத் தொடர்ந்து இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகன், வள்ளி தெய்வானைக்கு என தனி சன்னதி, ஆணவம் அழிந்த திருமால் கச்சப உருவுடன் சிவனை வழிபடும் சிற்பம் ஆகியவை மிக சிறப்பாக இருக்குங்க. இதுதாங்க முருகன், வள்ளி தெய்வானைக்கான தனி சன்னதி. முருகன் அற்புதமாக காட்சி அளிக்கிறாருங்க. பரந்த வெளிப்புறத்துக்கு மத்தியில் நிறைய கோயில்கள் தெரியுதுங்க. பைரவர் சன்னதி, தேவார பாடசாலைகள், யாகசாலைகள் வரிசையாக இருக்குது பாருங்கள். இடதுபுறத்தில் எல்லாமே இந்த வளாகத்தை ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டு சோழர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட பழமையான ஒரு கோயில். மரத்தையே ஒரு கோயிலாக வழிபடுறதை நீங்கள் இங்கே தாங்க பார்க்க முடியும். இதுதாங்க ஸ்தல விருட்ச முருக்கடி சன்னதி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவன் கோயில்களில் ஒரு மரம் தல விருட்சமாக இருக்கும். ஆனால் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது முருக்கடி மரம். இந்த மரத்தை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. திருமால் சாப விமோசனம் பெற
காஞ்சிபுரம் சென்று முருக்க மரத்தடியில் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து வந்தால் பாவ விமோசனம் பெறலாம் என சிவபெருமான் கூறியதால் முருக்க மரத்தடியில் சிவலிங்கத்தை வைத்து திருமால் வழிபாடு செய்த இடமே இன்றைய முருக்கடி சன்னதியாக உள்ளது. இந்த தலவிருட்சம் கோயிலுக்கும் தனியாக ஒரு தனி சன்னதியாகவே பக்தர்கள் வழிபடுறாங்க. இந்த முருக்கடி மரத்துக்கும் ஒரு நந்தி மண்டபம், ஒரு பலிபீடம் இருக்குது பாருங்கள். மரத்தையே ஒரு கடவுளாக வழிபடுறத நீங்கள் இங்கே தாங்க பார்க்க முடியும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு, இஷ்ட சித்தீஸ்வரர் என்ற பெயரில் ஒரு தனி சிவன் கோயில் வளாகமே இருக்குங்க. இதுதாங்க இஷ்ட சித்தீஸ்வரர் கோயிலோட நுழைவாயில். இதுக்கு தனி காம்பவுண்ட் எல்லாம் இடிச்சிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் காம்பவுண்டு தெரியலை. இந்த கோயிலில் நுழைஞ்சதும் ஒரு பக்கத்திலே ஒரு குளம் வரும். அந்த குளத்துக்கு பேர் இஷ்ட சித்தி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த இஷ்ட சித்தி தீர்த்தத்தில் நீராடி பின் இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கினால் சிவபெருமான் திருவருள் முழுமையாக கிடைக்கும் என்பதே இங்குள்ள பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதாங்க இஷ்ட சித்தி தீர்த்தம்னு சொல்கிற இஷ்ட சித்தீஸ்வரர் கோயிலினுடைய குளம். இந்த இஷ்ட சித்தி தீர்த்தத்தில் நீராடி பின் இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கினால் சிவபெருமான் திருவருள் முழுமையாக கிடைக்கும் என்பதே இங்குள்ள பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த குளத்தில் நாம் குளிக்கலாம். இஷ்ட சித்தீஸ்வரரை வழிபட்டு அதோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரோம். இந்த இஷ்ட சித்தீஸ்வரர் கோயிலுடைய வெளிப்பிரகாரம் அவ்வளவு தூய்மையாக மிக சமீபத்தில் தான் கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு மிக தொன்மையான கோயிலுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க லிங்கபேஸ்வரர் கோயில். பொதுவாக அம்மன் கோயில்களில், முருகன் கோயில்களில் நாகதேவதை சிலைகள் வச்சுருப்பாங்க. சிவன் கோயில்களில் இவ்வளவு நாகதேவதை சிலைகள் இருக்குது ரொம்ப அபூர்வம். நாகதேவதை எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலில். இதை சுற்றி வர்றதுக்கும் ஒரு பெரிய சுற்று வழி இருக்குங்க. இவ்வளவு நாகதேவதை சிலைகளை இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை. அரச மரம், வேப்ப மரம் இணைந்த நிலையில் ஒரு பெரிய மரம் தலவிருட்சம். அதுக்கு கீழே இவ்வளவு நாகதேவதைகள் இருப்பது மிக மிக சிறப்பான விஷயம். இந்த நாகக்கன்னிகளுக்கு பக்தர்கள் தாமாகவே அபிஷேகம் செய்து வணங்கி வழிபடுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.